குளித்து முடித்துவிட்டு ஈரக்கூந்தலை துடைத்தபடி வெறும் துண்டுடன் அர்ஜுன் குளியலறையை விட்டு வெளியே வந்தான். அவனது மனதில் இன்னும் மாயாவின் நினைவுகளும் மீரா காட்டிய அந்த திடீர் அன்பும் மல்லு கட்டி கொண்டிருந்தன. ஆனால் அறையில் அவனுக்காக காத்திருந்த காட்சி அவனது சிந்தனைகளை மொத்தமாக முடக்கியது. அறையில் விளக்குகள் அணைக்கப்பட்டு டிம் லைட் வெளிச்சம் மட்டுமே இருந்தது. கட்டிலில் மீரா அதே இளஞ்சிவப்பு நிற புடவையில் ஆனால் சற்றே கலைந்த தோற்றத்துடன் அமர்ந்திருந்தாள். அர்ஜுன் உள்ளே வந்ததும் அவள் மெல்ல எழுந்து அவனை நோக்கி நடந்தாள். அவளது கண்களில் ஒருவிதமான காதலும் காமமும் கலந்த போதை இருந்தது. மீரா தாழ்ந்த குரலில், "என்ன அர்ஜுன், ட்ரிப்பு முடிஞ்சு வந்த களைப்பு இன்னும் போகலையா? நான் வேணா கொஞ்சம் உதவட்டுமா?" அவள் அர்ஜுனுக்கு மிக அருகில் வந்து நின்றாள். அவளது ஈரம் சொட்டும் கூந்தலின் வாசமும் சந்தன சோப்பின் மணமும் அர்ஜுனை நிலைதடமாறச் செய்தன. மீரா மெல்ல தன் புடவையின் முந்தானையை தோளிலிருந்து நழுவ விட்டாள். அவளது வெண்மையான தோள்கள் அந்த சிறிய வெளிச்சத்தில் ஜொலித்தன. அர்ஜுன் மூச்சடைத்து போனான். அர்ஜுன் தட்டுத்தடுமாறி, "மீரா, வேணா, இப்ப வேணா." அவன் அவளை தள்ளிவிட முயன்றான். ஆனால் அவனது கைகள் அவளது இடுப்பை இறுக பற்றிக் கொண்டன. அவனது உடல் அவளது அருகாமையை ஏங்கியது. மீரா சிரித்துக்கொண்டே, "என்ன அர்ஜுன், நான் உன் வைஃப் இல்லையா? என்கிட்ட வர்றதுக்கு உனக்கு என்ன தடை?" அவள் அர்ஜுனின் துண்டை பற்றி இழுத்தாள். அர்ஜுன் இப்போது முழுமையாக நிராயுதபாணியாக நின்றான். மீரா அவனது மார்பில் தன் நகங்களால் மெல்ல கீறினாள். அவளது இதழ்கள் அவன் கழுத்தில் முத்தமிட்டன. அர்ஜுனின் கட்டுப்பாடு உடைந்தது. மாயா, துரோகம், குற்ற உணர்ச்சி எல்லாமே அந்த நொடியில் மடிந்தன. அவன் மீராவை அப்படியே அள்ளிச் சென்று கட்டிலில் கிடத்தினான். இருவரது உடல்களும் வியர்வையில் நனைந்து ஒன்றோடொன்று பிணைந்தன. பல மாதங்களாக பிரிந்திருந்த தாகம் அந்த இரவில் ஆவேசமாக வெடித்தது. அர்ஜுன் மீராவை ஒரு மிருகத்தைப் போல கையாண்டான். அவளோ ஒரு பெண் புலியாக அவனுக்கு ஈடு கொடுத்தாள். அறையில் இருவரது மூச்சுக்காற்றும் முனங்கல்களும் கட்டலின் சத்தமும் மட்டுமே ஒலித்தன. அர்ஜுன் தன் பழைய காதலை மீராவிடம் கண்டான். மீராவோ தன் அர்ஜுனை முழுமையாக தன்னதாக்கிக் கொண்டாள். காமமும் காதலும் கலந்த அந்த இரவில் இருவரும் தங்களை முழுமையாக தொலைத்தனர். சூரிய வெளிச்சம் ஜன்னல் வழியே அர்ஜுனின் முகத்தில் பட்டது. அவன் மெல்ல கண் விழித்து பார்த்தான். மீரா அவனது மார்பில் சாய்ந்து நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தாள். அவளது முகத்தில் ஒரு விதமான அமைதி இருந்தது. அர்ஜுனுக்கு ஒரு நிமிடம் எல்லாமே ஞாபகம் வந்தது. நேற்று இரவு நடந்தது கனவல்ல. ஆனால் அவனது மனசாட்சி மீண்டும் குத்தத் தொடங்கியது. மீராவை நான் முழுமையாக ஏத்துக்கிட்டேன். ஆனா மாயாவுக்கு நான் கொடுத்த வாக்குறுதி, அவளுக்கு உண்மை தெரிஞ்சா? மீராவுக்கு மாயாவை பத்தி தெரிஞ்சா? அர்ஜுன் மீராவை அணைத்தபடி யோசித்தான். இது ஒரு புதிய தொடக்கமா அல்லது அவன் செய்த பழைய பாவத்தின் தொடர்ச்சியா? அர்ஜுன் இப்போது ஒரு சதுரங்க வேட்டையில் இருக்கிறான். ஆனால் இங்கே காய்கள் உயிரோடு இருக்கின்றன. காலையில் மீராவின் நெற்றியில் குங்குமம் வைத்து முத்தமிட்டு கிளம்பும் அதே அர்ஜுன் மதியம் மாயாவின் அலுவலக அறையில் அவளது உடலோடு விளையாடுகிறான். அலுவலக அறை கதவு உட்புறமாக தாழிடப்பட்டிருந்தது. ஏசி குளிர்ச்சியாக இருந்தாலும் அர்ஜுனின் கேபினுக்குள் அனல் பறந்தது. மாயா தன் மேஜை மீது அமர்ந்திருக்க அர்ஜுன் அவளது கழுத்தில் தன் முகத்தை புதைத்திருந்தான். மாயா மூச்சிரைக்க, "அர்ஜுன், யாராவது வந்துட போறாங்க, விடுங்க." அர்ஜுன் அவளது உடையை மெல்ல கழந்தபடி, "யாரும் வரமாட்டாங்க மாயா. இந்த 1 மணி நேரம் நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். பிசினஸ் பேப்பர்ஸை விட இப்போ எனக்கு உன் உடம்புதான் முக்கியம்." மாயா அவனது சட்டையின் பொத்தான்களை வேகமாக கழற்றினாள். அலுவலக மேஜை மீதே அந்த ஆவேசமான சங்கமம் நிகழ்ந்தது. அர்ஜுன் அவளை ஒரு பசியுள்ள மிருகத்தைப் போல கையாண்டான். மாயாவின் முனங்கல்கள் அந்த அறையின் சுவர்களுக்குள் ரகசியமாக புதைந்தன. அந்த ப்ரொஃபஷனல் சூழலில் நடக்கும் அந்த அன்ப்ரொஃபஷனல் செயல் அர்ஜுனுக்கு ஒரு தனி போதையை கொடுத்தது. மாலை 6 மணி. அர்ஜுன் வீட்டுக்கு வந்தபோது மீரா வாசலிலேயே காத்திருந்தாள். மாயாவின் வாசம் தன் உடலில் தெரியாமல் இருக்க காரிலேயே பர்ஃப்யூமை வாரி இறைத்துவிட்டு வந்திருந்தான். மீரா அவனை அணைத்து, "வாங்க அர்ஜுன், இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்க. நான் உங்களுக்காக காத்துட்டு இருந்தேன்." அவள் அவனை இழுத்து சென்று கட்டிலில் வீழ்த்தினாள். அர்ஜுனுக்கு உடல் ரீதியாக சோர்விருந்தாலும் மீராவின் அந்த சரணாகதி அவனது ஆண்மையை தூண்டியது. "அர்ஜுன், மீரா,
இரு, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். மீரா: வேணா அர்ஜுன், இப்போ இப்படியே இருங்க. மீரா அவனது ஆடைகளை ஒவ்வொன்றாக நீக்கினாள். மாயாவிடம் கண்ட அந்த வேகம் இங்கே இல்லை. ஆனால் ஒரு மென்மையான ஆழமான காதலின் தாகம் இருந்தது. மீராவின் ஒவ்வொரு தீண்டலும் அர்ஜுனுக்கு குற்ற உணர்ச்சியை தந்தாலும் அவளது உடல் கொடுத்த சுகம் அவனை எல்லா உண்மைகளையும் மறக்கச் செய்தது. மதியத்தின் அந்த ஆவேசத்திற்கு பிறகு இரவின் இந்த அமைதியான நெருக்கம் அர்ஜுனை ஒரு விசித்திரமான இன்பத்தில் ஆழ்த்தியது. இரவு 2 மணி. மீரா அவன் மார்பில் சாய்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். அர்ஜுன் மெல்ல எழுந்து பால்கனிக்கு வந்தான். கையில் சிகரெட். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? மீரா என்கிட்ட சரணடைஞ்சு நிக்கிறா. மாயா எனக்காக தன் வாழ்க்கையை தர தயாராயிருக்கா. 2 பேரையுமே நான் ஏமாத்திட்டு இருக்கேன். ஆனா இந்த 2 பேருமே எனக்கு வேணும். ஒருத்தி நிம்மதி கொடுக்கறா, இன்னொருத்தி போதை கொடுக்கறா. இந்த இரட்டை வாழ்க்கை தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அர்ஜுன் தன் போனில் மாயாவிற்கு ஒரு மெசேஜ் அனுப்பினான். மிஸ் யூ மாயா, நாளைக்கு சீக்கிரம் வந்துடு. அதே சமயம் பின்னாடி வந்து அணைத்த மீராவை திரும்பி பார்த்து ஐ லவ் யூ மீரா என்று பொய் சொன்னான். சென்னையின் மிக உயர்தரமான ஹோட்டலில் அந்த பிசினஸ் பார்ட்டி நடந்தது. அர்ஜுன் மிகவும் கவனமாக திட்டமிட்டிருந்தான். மாயாவை ஒரு பிசினஸ் பார்ட்னராகவும் காதலியாகவும் அழைத்து வந்தான். மீராவிடம் முக்கியமான மீட்டிங் லேட் ஆகும் என்று பொய் சொல்லிவிட்டு வந்தவனுக்கு பார்ட்டி ஹாலில் மீராவை பார்த்ததும் ரத்தம் உறைந்து போனது. மீரா அர்ஜுனின் நண்பன் ஒருவன் மூலம் விஷயம் தெரிந்து அவனை ஆச்சரியப்படுத்த மிக அழகாக தயாராகி அங்கே வந்திருந்தாள். மாயாவின் கையை பிடித்துக்கொண்டு அர்ஜுன் உள்ளே நுழைய எதிரே மீரா நின்றிருந்தாள். மூவரின் கண்களும் சந்தித்துக் கொண்டன. அர்ஜுன் கையை பதற்றத்தில் உருவ முயல மாயா இன்னும் இறுக்கமாக பிடித்துக்கொண்டாள். மீரா அர்ஜுனிடம், என்ன அர்ஜுன், மீட்டிங்னு சொன்ன, இங்கே மாயா கூட என்ன பண்ற, அதுவும் இவ்வளவு நெருக்கமா? அர்ஜுன் பேசுவதற்குள் மாயா முந்திக் கொண்டாள். மாயா ஏளனமாக, அவர் பிசினஸ் மீட்டிங்கிற்கு தான் வந்திருக்கார் மீரா. அப்புறம் நீங்க இன்னும் இங்கேயேதான் இருக்கீங்களா? அர்ஜுன் உங்ககிட்ட எதுவும் பேசலையா? டிவோர்ஸ் விஷயத்தை மறைமுகமாக குத்தினாள். மீராவுக்கு மாயாவின் தோரணை ஆத்திரத்தை மூட்டியது. அர்ஜுன் மாயாவை மீண்டும் பிசினஸில் சேர்த்ததை மறைத்ததும் அவளுக்கு புரிந்தது. மீரா: ஓ, முதலீடு போயிருச்சுன்னு ஓடிப்போனவங்க இப்ப மறுபடியும் வந்திருக்கீங்களா? சில பேருக்கு மானம்ங்கிறது பிசினஸை விட குறைவுதான் போல. மாயா சிரித்துக்கொண்டே: மானம் கத்தி நீங்க பேசாதீங்க மீரா. பிடிக்காத ஒருத்தர் கூட அவர் துரத்தி துரத்தி அடிச்சாலும் மனைவிங்கிற போர்வையில ஒட்டிக்கிட்டு இருக்கிறீங்களே, அதுக்கு பேர் என்ன? மீரா: அதுக்கு பேரு உரிமை மாயா. ஒரு அந்நிய பொண்ணு அடுத்தவன் புருஷன் கூட பார்ட்டிக்கு வர்றதுக்கு பேர் அலப்பற. அர்ஜுன் உங்களை ஒரு முதலீடா இன்வெஸ்ட்மெண்டா தான் பாக்குறான். ஆனா என்ன அவன் வாழ்க்கையா பாக்குறான். வாழ்க்கையா? நேத்து நைட் அவர் என் கூட இருந்தப்போ அப்படி சொல்லலையே. அர்ஜுன், நீங்களே சொல்லுங்க, இவங்க ஏன் இன்னும் இங்க வந்து சீன் போடுறாங்க? சுற்றி இருந்த பிசினஸ் பிரமுகர்கள் அனைவரும் இவர்களையே வேடிக்கை பார்த்தனர். அர்ஜுன் அங்கே ஒரு கோமாளியைப் போல நின்றான். மீரா: மாயா, நீங்க எவ்வளவுதான் குதிச்சாலும் நீங்க ஒரு சைட் ட்ராக் தான். உங்க கூட வரலது அர்ஜுனுக்கு கௌரவம் கிடையாது. அது அவனோட பலவீனம். அதை வச்சுட்டு இங்க வந்து ஆடாதீங்க. மாயா: பலவீனமா? அந்த பலவீனம் தான் அர்ஜுனுக்கு பிடிச்சிருக்கு. உங்கள மாதிரி ஒரு போர் அடிக்கிற சந்தேகம் பிடிக்கிற பொண்ணு கூட இருக்க அவருக்கு விருப்பமே இல்ல. சீக்கிரம் நீங்க கழட்டி விடப்படுவீங்க. மீரா மாயாவை அடிக்க கையை ஓங்க மாயா தடுத்து நிறுத்தினாள். இங்க வேணாம் மீரா, இதோட ரிசல்ட் என்னன்னு சீக்கிரம் தெரியும் என்று சொல்லிவிட்டு அர்ஜுனை பார்த்து ஒரு ஏளன சிரிப்பு சிரித்துவிட்டு அங்கிருந்து வெளியேறினாள். மீரா அர்ஜுனை ஒரு வெறுப்பான பார்வை பார்த்துவிட்டு, வீட்டுக்கு வாடா, உன்னை வச்சுக்கிற என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென சென்றாள். பார்ட்டியில் தன் மானமே போனதை நினைத்து அர்ஜுன் நடுங்கினான். மாயாவிடம் தான் சொன்ன பொய்கள், மீராவிடம் தான் காட்டிய வேஷம் எல்லாமே ஒரே இடத்தில் மோதி சிதறிவிட்டன. இன்று இரவு அர்ஜுனுக்கு நரகம்தான். மீராவின் சந்தேகம் இப்போது உண்மையாகிவிட்டது. மாயாவின் எதிர்பார்ப்பு ஏமாற்றமாகிவிட்டது. வீட்டிற்குள் நுழைந்ததும் அந்த இடமே ஒரு போர்க்களமானது. மீரா ஆவேசத்தில் அர்ஜுனை தாக்க வர மாயா குறுக்கே நின்று தடுத்தாள். அர்ஜுன் யாருக்கு சாதகமாக பேசுவது என்று தெரியாமல் நடுவில் ஒரு கோழையைப் போல நின்று கொண்டிருந்தான். மாயா: நிறுத்து மீரா, இவன் மேல கை வைக்க உனக்கு எந்த தகுதியும் இல்ல. இவ இப்போ என் காதலன். பிசினஸ்லயும் சரி, படுக்கையிலயும் சரி, இவ இப்போ எனக்கானவன். மீரா கதறிக்கொண்டு: அவன் என் கழுத்துல தாலி கட்டினவண்டி, என் புருஷன் அவன். மாயா: தாலி கட்டுனா மட்டும் போதுமா? உன் மேல அவனுக்கு அருவருப்பு தான் இருக்கு. அத நான் தான் போக்கினேன். மீரா அழுது கொண்டே அர்ஜுனை பார்க்க
மாயா திடீரென்று அர்ஜுனன் ஷட்டையை பிடித்து இழுத்து மீரா முன்னாலேயே அவன் இதழ்களை ஆவேசமாக சுவைத்தாள். அந்த எராட்டிக் மற்றும் டாக்ஸிக் முத்தம் மீராவின் இதயத்தை 1000 துண்டுகளாக உடைத்தது. மீரா அப்படியே நிலைகுலைந்து கீழே விழுந்தாள். வாழ்றதை விட செத்தடலாம் என்று அலறிக்கொண்டே கிச்சனை நோக்கி ஓடினாள். அங்கே இருந்த கத்தியை எடுத்து தன் கையை அறுத்து கொள்ள முயல அர்ஜுன் பதறிப்போய் அவளை தடுத்தான். மீராவின் கையில் ஒரு சிறிய காயம் ஏற்பட்டு ரத்தம் சொட்டியது. அர்ஜுன் அவளை தாங்கி பிடித்து அழுது கொண்டிருந்தான். ஆனால் மாயா ஒரு துளி கூட சலனப்படாமல் கைகளை கட்டிக்கொண்டு நின்றாள். மாயா, என்ன ஒரு சீப் டிராமா! இந்த மாதிரி எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணா அவன் உன் கூடவே இருப்பான்னு நினைக்கிறியா மீரா? நீ செத்துட்டா அவன் எனக்கு முழுசா கிடைப்பான். அத நீயே செஞ்சுடு. மீரா ரத்தம் சொட்டும் கையை உயர்த்தி, டிராமாவா? என் வாழ்க்கையை அழிச்சு கிழிக்கிற உனக்கு இது டிராமாவா? மீராவுக்குள் இருந்த அந்த பொறுமையான மனைவி மறைந்து ஒரு வெறி பிடித்த பெண் வெளியே வந்தாள். அவள் ரத்தம் சொட்டும் கையுடன் அப்படியே பாய்ந்து தலைமுடியை பற்றினாள். மீரா, என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறியா? உன்னை கொல்லாம விடமாட்டேன். இருவரும் தரையில் விழுந்து ஒருவரை ஒருவர் அடித்துக்கொண்டு உருண்டனர். மீரா மாயாவின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தாள். மாயா பதிலுக்கு மீராவின் கழுத்தை நெரிக்க முயன்றாள். உடைகள் கிழிந்து தலைமுடி கலைந்து ஒருவரை ஒருவர் நகங்களால் கீறிக்கொண்டனர். அந்த அறையில் பெண்களின் அழுகையும் வசவுகளும் அடித்துக்கொள்ளும் சத்தமும் மட்டுமே கேட்டது. மாயா கத்திக்கொண்டே, அவன் ஏன் கூட கொடைக்கானல்ல இருந்தப்போ நீ எங்க இருந்த? அவன் என் உடம்ப ரசிச்சப்போ நீ வெறும் போட்டோவாதான் இருந்த. மீரா, அவன் ஏன் புருஷண்டி, நீ வெறும் ஒரு நைட்டுக்கு வந்தவ. அர்ஜுன் அவர்களை பிரிக்க முயன்றான். ஆனால் 2 பெண்களுமே அவனை தள்ளிவிட்டனர். அவர்கள் இருவருக்கும் இப்போது அர்ஜுன் ஒரு மனிதனாக தெரியவில்லை. அவர்கள் ஜெயிக்க வேண்டிய ஒரு பரிசாக மட்டுமே தெரிந்தனர். அந்த போர்க்களத்தில் அர்ஜுன் செய்த துரோகம் 2 பெண்களையும் மிருகங்களாக மாற்றியிருந்தது. அந்த அறை ஒரு போர்க்களத்தின் எச்சத்தை போல காட்சியளித்தது. சிதறி கிடந்த பொருட்கள், உடைந்த அலங்கார பாட்டில்கள் என அந்த இடமே ஒரு நரகத்தின் கிடியில் சிக்கியிருந்தது. மீராவும் மாயாவும் ஒருவரையொருவர் உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் காயப்படுத்திக் கொண்டிருந்தனர். கலைந்த கூந்தலும் ஆக்ரோஷத்தால் சிவந்த கண்களுமாய் நின்றிருந்த அவர்கள் ஒருவரையொருவர் வசைபாடிக் கொண்டிருந்த சத்தம் அந்த குடியிருப்பின் சுவர்களை அதிரச் செய்தது. திடீரென்று கதவு பலமாக திறக்கப்பட அர்ஜுனின் அம்மா உள்ளே நுழைந்தார். புயல் ஓய்ந்தது போன்ற ஒரு கணநேர நிசப்தம் அங்கே நிலவியது. சிதறிக் கிடக்கும் கோலத்தையும் 2 பெண்களின் நிலையையும் பார்த்த அவரது கண்கள் கோபத்தில் ஜொலித்தன. என்னடா நடக்குதுங்க? அர்ஜுன், இது வீடா இல்ல வேற ஏதாவது இடமா என்று அவர் இடிமுழக்கமாய் கேட்க மீரா அழுது கொண்டே அவரிடம் ஓடி வந்தாள். பாருங்க அத்த, இந்த மாயா என் வாழ்க்கையில வந்து அனாவசியமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. என் புருஷன் எனக்கு வேணும்னு சொன்னா இவ உரிமை கொண்டாடுறாத்த என்று மீரா விம்மினாள். மாயா சற்றும் குறையாத ஆவேசத்துடன் முன்வந்தாள். ஆண்டி, நான் ஒன்னும் யார் வாழ்க்கையிலையும் குறுக்கே வரல. அர்ஜுன் இவளை டைவர்ஸ் பண்ண போறான்னு தெரிஞ்சுதான் நான் அவ வாழ்க்கைக்குள்ள வந்தேன். இப்போ என்னால அர்ஜுனை விட்டுட்டு போக முடியாது. அவன் ஏன் புருஷன் மாயா? அதுக்கு முன்னாடியே அவன் ஏன் கூட இருந்திருக்கான் என்று மாயா சீறினாள். பொறுமை இழந்த அர்ஜுனின் அம்மா மின்னல் வேகத்தில் இருவரின் கன்னத்திலும் ஓங்கி ஒரு அறையை விட்டார். அந்த அறையின் சத்தம் இருவரையும் ஸ்தம்பிக்க வைத்தது. வாய மூடுங்கடி, பொண்ணுங்களா நீங்க? சி, அர்ஜுன் நீ சொல்லுடா, இங்க என்னதான் நடக்குது என்று அவர் மகனை நோக்கி திரும்பினார். அர்ஜுன் குற்ற உணர்ச்சியில் தலைகுனிந்து நின்றான். அம்மா, அது தயங்காம சொல்லுடா என்று அவர் அதட்ட அர்ஜுன் மெல்ல பேசத் தொடங்கினான். அம்மா, நான் மீராவை எவ்வளவு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு உங்களுக்கே தெரியும். ஆனா எங்க வாழ்க்கை சந்தோஷமா இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாள் போதையில நான் மாயா கூட தப்பு பண்ணிட்டேம்மா. சத்தியமா அது தெரியாம நடந்த விபத்து தான். ஆனா அந்த உண்மையை நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே மீரா கிட்ட சொல்லிட்டேம்மா. அவ நினைச்சிருந்தா அப்பவே கல்யாணத்தை நிறுத்தி இருக்கலாம். ஆனா அவ பண்ணல. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா, ஆனா என் கூட மனசார வாழல. அவன் ஒரு பெருமூச்சை விட்டு தொடர்ந்தான். நானும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன், அவ மாறவே இல்ல. அப்போதான் மாயா என் கம்பெனிக்கு ஒரு இன்வெஸ்டரா வந்தா. அப்ப கூட நான் தப்பான எண்ணத்துல பழகல. ஆனா மாயா கர்ப்பமா இருந்த விஷயம் தெரிஞ்சதும் மீரா அந்த குழந்தைக்கு அப்பா நான் தான்னு தெரிஞ்சுக்கிட்டு பெரிய பிரச்சனை பண்ணினா. மீரா வேணுமா இல்ல மாயாவோட பிசினஸ் வேணுமான்னு ஒரு கட்டம் வந்தப்போ கூட நான் மீராவை தான் தேர்ந்தெடுத்தேன். எல்லாத்தையும் மறந்துட்டு புது வாழ்க்கைய தொடங்கலான்னு நினைச்சா மீரா அவளோட சந்தேக புத்தியால என் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டா. எப்ப பாரு சந்தேகம்.
அவ கொடுத்த டார்ச்சர் தாங்க முடியாம தான் நான் திரும்ப மாயா கிட்ட போனேன். அவ என் காயங்களுக்கு மருந்தா இருந்தா. எங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எமோஷனல் சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு. மீரா கூட உறவை முடிச்சிட்டு மாயா கூட வாழலான்னு டைவர்ஸ் நோட்டீஸ் ரெடி பண்ணினேன். ஆனா அதுக்குள்ள மீரா மனசு மாறி நான் வேணும்னு சொல்றா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. ஒரு பக்கம் என் கஷ்டத்துல கூட இருந்த மாயா, இன்னொரு பக்கம் நான் ஆசைப்பட்ட மீரா, 2 பேருமே நான் வேணும்னு நினைக்கிறாங்க. அர்ஜுனின் அம்மா ஏளனமாக ஒரு சிரிப்பை உதிர்த்துவிட்டு 2 பெண்கள் பக்கமும் திரும்பினார். ஏமா மீரா, உனக்கு அர்ஜுன் வேணுமா? ஆமா அத்தை, அவன் என் புருஷன், எனக்கு அவன் வேணும். மாயா, உனக்கு? எனக்கு இருக்கிறது அர்ஜுன் மட்டும்தான் ஆன்ட்டி, நாங்க காதலிக்கிறோம். அர்ஜுனின் அம்மா ஒரு கணம் யோசித்துவிட்டு, அப்போ ஒன்னு பண்ணலாம், அர்ஜுன் நீ 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கோ என்றார். மூவருமே அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். நல்ல ஐடியா தானே, ஊர் உலகத்துல யாரும் பண்ணாததா என்ன? 2 பொண்டாட்டி வச்சுக்கிறதெல்லாம் சகஜம்தான் என்று நக்கலாக தொடர்ந்தார். ஆனா அம்மா என்று அர்ஜுன் இழுக்க, ஏன் யோசிக்கிற? 2 பொண்ணுங்களும் உன் மேல உயிரையே வச்சிருக்காங்க, நல்லா பாத்துப்பாங்க, நீயும் பிரச்சனை இல்லாம இருக்கலாம் என்றார். ஆண்டி என்ன பேசுறீங்க நீங்க என்று மாயா கோபப்பட்டாள். மீராவும் ஆத்திரத்துடன், எப்படி அத்த ஒருத்தர் 2 பேர் கூட வாழ முடியும் என்றாள். ஏன் முடியாது? நீங்க இந்த வீரா, அதிசய பிறவி, பாட்டாளி படம் எல்லாம் பார்த்தது இல்லையா? அதுல வர ஹீரோ மாதிரி என் பையனும் ஒரு ஹீரோ தான். அவனுக்கு மனைவியா இருக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் என்று அவர் சொல்ல மீரா முகம் சுளித்தாள். மாயா அருவருப்புடன் அவரை பார்த்தாள். நீங்களும் ஒரு பொண்ணுதானே, இத சொல்ல உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? சி என்று மாயா முணுமுணுத்தாள். என்னடி சி? என்ன சி? ஃப்ரெண்டோட புருஷன் கூட தொடர்பு வச்ச நீ எல்லாம் சி சொல்லலாமா? ஹலோ, அவன் டைவர்ஸ் பண்ணிக்க போறேன்னு சொன்னான். போறேன்னு தானே சொன்னா, பண்ணிக்கிட்டேன்னு சொன்னானா? படிச்சவ தானே நீ. உன் பிசினஸ் மூளையெல்லாம் காதல்னு வரும்போது கழட்டி வச்சிட்டியா? அறிவில்ல உனக்கு? நல்ல கேளுங்க அத்த, நீ வாய மூடுடி. கல்யாணம் பண்ணினா சந்தோஷமா வாழணும், அதை விட்டுட்டு சந்தேக பேய் மாதிரி இருந்திருக்க. உங்க மகன் தான் என் நம்பிக்கையை உடைச்சாரு. ஆமா உண்மைதான், கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த விஷயம் உனக்கு தெரியும் போதே நீ பெரியவங்க யார்கிட்டயாவது இத சொல்லி இருக்கணும். ஏன் நான் இல்ல, உன் அப்பா அம்மா இல்ல, அதையெல்லாம் விட்டுட்டு பெரிய இவன் மாதிரி மானம் போகும் மரியாதை போகும்னு நினைச்சு இப்ப வாழ்க்கைய கெடுத்துட்டு நிக்கிற. அம்மா அம்மா என்று அர்ஜுன் கூப்பிட, நீ வாய மூடுடா, குடிச்ச மூளை மங்கிடுமா? எப்படிடா மனசுல ஒருத்திய வச்சுட்டு இன்னொருத்திய தொட முடிஞ்சது? அசிங்கமா இல்ல உனக்கு? அவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு வந்திருக்க, எப்படி மீராவால உடனே உன்னை ஏத்துக்க முடியும்? ஒரு ராத்திரியில மறக்கிற விஷயத்தையா பண்ணிருக்க? நீ பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு வந்து சாரி சொல்லுவியாமா? உடனே அவ ஏத்துக்கிட்டு உன் கூட வாழணுமா? எப்படி முடியும்? எவளால முடியும்? ஓனால முடியுமா? முதல்ல இதே காரியத்தை மீரா பண்ணிட்டு வந்திருந்தா நீ சும்மா இருந்திருப்பியா, இல்ல நடந்ததா மறந்திருப்பியா? ஒரு டைம் தான் இப்படின்னா, அவ அதுல இருந்து வெளியே வர்றதுக்குள்ளேயே மாயா இன்வெஸ்டரா வந்த விஷயத்த மறைச்சிருக்க. அப்புறம் எப்படிடா மீராவுக்கு உன் மேல நம்பிக்கை வரும்? பணத்தை வாரி எறிஞ்சா நம்பிக்கை வந்துருமாடா? தெரியாம தாமா பண்ணுன. அது முதல் முறை. திரும்ப ஏன் மாயா கூட இருந்த? அப்படியே உனக்கு மீரா கூட இருக்க பிடிக்கல, சந்தேகப்படுறான்னா டைவர்ஸ் வாங்கிட வேண்டியது தானே. அப்புறம் நீ எவ்வளவு கட்டிக்கோடா? ஆனா ஒருத்தி உன் வாழ்க்கையில இருக்கும் போதே இன்னொருத்திய எப்படிடா உன்னால ஏத்துக்க முடியுது? சரி, மாயாதான் வேணும்னு முடிவு பண்ணிட்டீன்னா மீரா கிட்ட விஷயத்த சொல்லி நீ பிரிஞ்சிருக்கணும்ல. ஏன் செய்யல? ஏன் அவ கூட வாழ்ந்த? உனக்கு இவனும் வேணும் அவளும் வேணுமா? என்ன இரட்டை வாழ்க்கை இது? சி, வெக்கங்கெட்டவனே. மீரா சந்தேகப்பட்டதாலதான் நான் அப்படி பண்ணுனேன். அவதான் சந்தேகப்படுறாளே, அப்ப அவளை விட்டுட வேண்டியதுதானே. ஏன் இன்னும் கூட வச்சிட்டு இருக்க? சொல்லுடா என்று கேட்க அர்ஜுனிடம் பதில் இல்லை. பண்ற துரோகத்தெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து திருன்னு முழிச்சிட்டு நிக்கிற. ஏமா மாயா, உனக்கு அறிவில்ல? இவன் கூட சேர்ந்து மீராவுக்கு துரோகம் பண்ணிருக்க. என்ன பண்ணின? இவன் தான் பேசி என்னை ஏமாத்தினா. அப்பாடா, ஏமாத்திருக்கான்னு இப்பவாவது புரிஞ்சா சரிதான். ஆமா, மீரா உன் ஃப்ரெண்டு தானே, அவளுக்கு இன்னும் டைவர்ஸ் ஆகல. அப்போ அவளோட புருஷன் கூட நீ இருந்தது துரோகம் தானே? சொல்லு, துரோகம் தானே என்று கேட்க மாயா தலைகுனிந்து நின்றாள். இதுல அதிகமா பாதிக்கப்பட்டது என்னவோ மீராதான். ஒருத்தனை விரும்பி நேசிச்சு கல்யாணம் பண்ணிக்க இருந்தா அவன் இன்னொருத்தி கூட துரோகம் பண்ணிட்டு வந்திருக்கான். அந்த விஷயத்த மன்னிச்சு ஏத்துக்கிறதுக்குள்ள இன்னொரு பொய். அதனாலதான் அவளுக்கு சந்தேக புத்தியே வந்திருக்கு. ஆனா டைவர்ஸ்ன்னு அர்ஜுன் சொன்னதும் எங்க வாழ்க்கை போயிடுமோன்னு அர்ஜுன மன்னிச்சு திரும்ப வாய்ப்பு கொடுத்திருக்கா. அது இன்னொரு துரோகத்துல போய் முடிஞ்சிருக்கு. ஒருத்தி எத்தனை முறைதான் துரோகத்தை சந்திப்பா என்று சொல்ல மீரா கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஆனா இவ்வளவு துரோகம் நடந்த பிறகும் நீ ஏன் அர்ஜுன் வேணும்னு நினைக்கிறேன்னு தான் எனக்கு புரியல மீரா. நல்லா யோசி. இப்போ நீ இவன் கூட வாழ்ந்தாலும் உனக்கு இவன் செஞ்ச துரோகத்தை உன்னால மறக்க முடியுமா? நிம்மதியா இவன் கூட வாழ முடியுமா? இன்னொரு துரோகத்தை இவன் உனக்கு செய்ய மாட்டான்னு என்ன நிச்சயம்?
என்று கேட்ட கேள்வி மீராவை சிந்திக்க வைத்தது. உன்னை வெட்டி விட்டுட்டு மாயாவை மருமகளா ஆக்கிக்க போறேன்னு நினைக்காத மீரா. மாயா, என்னதான் ஒரு புத்திசாலி பிசினஸ் பொண்ணா இருந்தாலும் தனிமைன்னு வரும்போது குடும்பத்தால நிராகரிக்கப்பட்டு எமோஷனல் சப்போர்ட் தேவைப்படும் போது நீ தடமாறிட்ட. உன் மூளை அந்த நேரத்துல பிசகிடுச்சு. உன்னையும் அர்ஜுன் ஏமாத்திருக்கான். நீ ஒரு குழந்தைய வேற இழந்திருக்க. உடலாலும் மனதாலும் பாதிக்கப்பட்டிருக்க. அதனால என்னால உன்னை முழுசா குறை சொல்ல முடியல. ஆனா யோசிச்சு பாரு, பிசினஸ்ல ஒருத்த உன்னை ஏமாத்திட்டு நீதான் ஆல்ரெடி என்கிட்ட ஏமாந்துட்டிய, திரும்ப என் கூடவே பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு பிசினஸ் பண்ணுன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அந்த மாதிரியான முட்டாள்தனம் தான் நீ அர்ஜுன் கூட சேர்ந்து வாழறது. நீ புத்திசாலியான பொண்ணுன்னு நம்புற என்றவர், இங்க நீங்க 2 பேரும் எதிரிங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களோட உண்மையான எதிரி இவனால பாதிக்கப்பட்டது நீங்க 2 பேரும் தான். உங்களுக்குள்ள அடிச்சுக்காம புத்திசாலித்தனமா யோசிங்க. 2 பேரும் அவனை கட்டிக்கோங்கன்னு சொன்னப்போ உங்க தன்மானம் தூண்டப்பட்டுச்சுல. அந்த தன்மானம், சுயமரியாதை, உங்கள் எதிர்காலம், இது எல்லாத்துக்கும் பாதிப்பு வராத சரியான முடிவை எடுங்க. 2 பேரும் கிளம்பி உங்க வீட்டுக்கு போங்க. மீரா, உன் அப்பா வீட்டுக்கு கிளம்புமா. போய் டைம் எடுத்து நல்லா யோசிங்க. 2 பேரும் அர்ஜுன் கூட அடுத்த கொஞ்ச நாளைக்கு கான்டாக்ட் வச்சுக்க கூடாது. நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க. அது உங்கள் எதிர்காலத்துக்கு சரியான முடிவா இருக்கட்டும் என்று சொல்ல மாயாவும் மீராவும் ஒருவர் முகத்தை பார்த்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினார்கள். அம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று அர்ஜுன் பதட்டத்துடன் வினவ, வாய மூடுகா. அநியாயமா 2 பொண்ணுங்களுக்கு துரோகம் பண்ணது மட்டும் இல்லாம 2 பேரும் வேணும்னு நிறைய பொய் சொல்லி அவங்க வாழ்க்கையை கெடுத்து வச்சிருக்க. இனிமேல் முடிவெடுக்கிற உரிமை உனக்கு இல்ல. அம்மா ப்ளீஸ், என்ன 2 அடி வேணும்னாலும் அடிச்சுக்கோங்க. ஆனா இந்த விஷயத்துல நிறுத்துடா. நான் ஏதான் உன்னை அடிக்கணும்? இப்ப போனாங்களே 2 பொண்ணுங்க, அவங்க குடுப்பாங்கடா உனக்கு பதிலடி என்று சொன்னவர் அங்கிருந்து வெளியேறினார். அர்ஜுன் அந்த வீட்டில் தனித்து விடப்பட்டான். சில நாட்கள் கடந்து விட்டன. அர்ஜுனின் வீட்டில் நிசப்தம் குடிகொண்டிருந்தது. அம்மாவின் பேச்சிற்கு பிறகு மீராவும் மாயாவும் ஒருமுறை கூட அவனை தொடர்பு கொள்ளவில்லை. தன் தவறுகளை அவர்கள் மன்னித்து விடுவார்கள் என்ற அதீத நம்பிக்கையில் இருந்த அர்ஜுனுக்கு ஒரு காலை பொழுதில் வந்த அந்த தவால் இடியென தாக்கியது. வெள்ளை நிற உரையை பிரித்த அர்ஜுனின் கைகள் நடுங்கின. அதிலிருந்த வார்த்தைகள் அவனது இதயத்தை ஊடுருவின. விவாகரத்து நோட்டீஸ். மீரா அவனிடமிருந்து நிரந்தரமாக பிரிய முடிவு செய்துவிட்டாள். இல்ல, மீரா இப்படி பண்ண மாட்டா, அவளுக்கு என் மேல அவ்வளவு அன்பு இருக்கு என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டவன் அவசர அவசரமாக தன் அலைபேசியில் எடுத்தான். பலமுறை அழைத்தும் மீரா போனை எடுக்கவில்லை. கடைசியில் பதட்டத்துடன் மீராவின் வீட்டிற்கு விரைந்தான். காரை நிறுத்திவிட்டு உள்ளே நுழைய முயன்றவனை வாசலிலேயே மீராவின் தந்தை தடுத்தார். உள்ள வராத அர்ஜுன், என் பொண்ணு வாழ்க்கைய சிதைச்சது பத்தாதா? இனிமே அவ முகத்துல முழிக்க உனக்கு தகுதி இல்ல. இதுக்கு மேல இங்க நின்னா மரியாதை இருக்காது, கிளம்பு என்று அவர் கர்ஜித்த சத்தம் அர்ஜுனை உலுக்கியது. கதவு அவன் முகத்திற்கு நேராக சாத்தப்பட்டது. சரி, மீரா போனா என்ன, எனக்குத்தான் மாயா இருக்காளே, அவகிட்டையாவது போவோம், அவளுக்கு என் அருமை தெரியும் என்று தனக்குள் ஒரு போலியான சமாதானத்தை சொல்லிக் கொண்டான். அதே நாள் மதியம் அர்ஜுன் தன் அலுவலகத்திற்கு சென்றபோது அங்கிருந்த சூழலே மாறியிருந்தது. ஊழியர்கள் அனைவரும் ஒருவித விசித்திரமான பார்வையுடன் அவனை பார்த்தனர். அவனது கேபினுக்குள் நுழைய முயன்றபோது அங்கிருந்த செக்யூரிட்டி அவனை தடுத்தான். சார், நீங்க உள்ள போக முடியாது என்றான் அவன். என்னடா விளையாடுறியா, இது ஏன் கம்பெனி என்று கத்திய அர்ஜுனை நோக்கி மாயா மெதுவாக நடந்து வந்தாள். அவளது முகத்தில் முன்னாலிருந்த அந்த காதல் இல்லை, மாறாக ஒரு குரூரமான வெற்றி புன்னகை இருந்தது. தப்பு அர்ஜுன், இது உன் கம்பெனி இல்ல, இனிமே இது ஏன் கம்பெனி என்று ஒரு ஃபைலை அவன் முன்னால் நீட்டினாள். அர்ஜுன் அதை புரட்டினான். மாயா அவனது நிறுவனத்தில் முதலீடு செய்திருந்தபோது பல நுணுக்கமான பிசினஸ் தந்திரங்களை பயன்படுத்தி மறைமுகமாக பங்குகளை தன்வசமாக்கியிருந்தாள். இன்று அந்த நிறுவனத்தின் முழு உரிமையும் சட்டபூர்வமாக மாயாவின் கைக்கு சென்றுவிட்டது. அர்ஜுனுக்கு ஆத்திரம் தலைக்கேறியது. மாயா, என்ன காரியம் பண்ணிருக்க? இது என்னோட ரத்தம், என் உழைப்பு. நீ ஒரு திருடி, காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி முதுகுல குத்திருக்கியே என்று கத்தினான். மாயா ஒரு சோஃபாவில் நிதானமாக அமர்ந்து காலின் மேல் கால் போட்டுக்கொண்டு அவனை அலட்சியமாக பார்த்தாள். காதலா? அர்ஜுன், ஒருத்திக்கு உண்மையா இல்லாத உனக்கெல்லாம் காதல பத்தி பேச என்ன தகுதி இருக்கு? மீராவையும் ஏமாத்தி என்னையும் ஏமாத்தி உனக்கு தேவைப்பட்டப்போ எங்களை மாத்தி மாத்தி பயன்படுத்திக்கிட்டல்ல. இப்ப பாரு, உனக்கு மீராவும் இல்ல, இந்த கம்பெனியும் இல்ல. அர்ஜுன் கதறினான். தயவு செஞ்சு இப்படி பண்ணாத மாயா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். மாயா பலமாக சிரித்தாள். கல்யாணமா? போடா, மீரா கொடுத்த அந்த விவாகரத்து நோட்டீஸ் கூட நான் சொன்ன ஐடியாதான். நீ நடு ரோட்ல நிக்கணும்னு நாங்க 2 பேரும் எடுத்த முடிவு இது.
உன் லைஃப் லாங் நீ யாருமே இல்லாம கத்திக்கிட்டே இரு. இதுதான் நீ எங்களுக்கு செஞ்ச துரோகத்துக்கான பரிசு. பின்பு தன் செக்யூரிட்டியை பார்த்து, இவனை வெளியே தூக்கி போடுங்க, இனிமே இவன் நிழல் கூட இந்த கம்பெனி மேல படக்கூடாது என்று கட்டளையிட்டாள். செக்யூரிட்டிகள் அர்ஜுனின் கைகளை பிடித்து இழுத்துச் சென்று வீதியில் தள்ளிவிட்டனர். தான் கட்டிய கோபுரம் கண் முன்னே சரிவதை பார்த்து அர்ஜுன் அந்த நடு ரோட்டில் நிலைகுலைந்து உட்கார்ந்தான். அவனிடம் இப்போது கௌரவமும் இல்லை, காதலும் இல்லை, பணமும் இல்லை, வெறும் ஏமாற்றம் மட்டுமே எஞ்சியிருந்தது. காலம் எல்லாவற்றிற்கும் சிறந்த மருந்து என்பார்கள். அர்ஜுனின் துரோகத்தால் சிதைந்து போயிருந்த மீராவும் மாயாவும் தங்கள் மனக்காயங்களை ஆற்றிக்கொள்ள ஒரு மனநல ஆலோசனை மையத்தில் சேர்ந்திருந்தனர். அங்குதான் ஒரு நாள் தற்செயலாக இருவரும் சந்தித்தனர். பழைய கசப்புகளை தூக்கி எறிந்துவிட்டு ஒரு தேநீர் கோப்பையுடன் தங்கள் வாழ்க்கையை பற்றி பேசத் தொடங்கினர். மாயா இப்போது முழுமையா தன் தொழிலில் கவனம் செலுத்தி வருகிறாள். அர்ஜுன் விஷயத்துல நான் செய்த மிகப்பெரிய தவறு அந்த குடிப்பழக்கம்தான். போதையில நிதானமில்லாம எடுத்த முடிவுகள் தான் என் வாழ்க்கையை இந்த நிலைக்கு கொண்டு வந்துடுச்சு. இப்போ நான் அதை முழுசா விட்டுட்டேன். இப்போதைக்கு எனக்கு எந்த உறவும் தேவையில்லை, என் பிசினஸ் தான் என் உலகம் என்று உறுதியாக சொன்னாள். மீரா அர்ஜுனிடமிருந்து விவாகரத்து பெற்றுவிட்டாள். அர்ஜுன் அவளுக்கு கொடுத்த கார் மற்றும் சொத்துகள் எதையும் அவனிடம் திருப்பிக் கொடுக்கவில்லை. இவை எனக்கு கொடுத்த மன உளைச்சலுக்கு இதெல்லாம் கால் தூசி கூட ஈடாகாதுன்னு முதல்ல நினைச்சாலும் பிறகு அந்த பாவத்தின் நிழல் தன்மேல் படக்கூடாது என்று முடிவு செய்தாள். அந்த சொத்துகள் அனைத்தையும் ஒரு அறக்கட்டளைக்கு தானமாக வழங்கிவிட்டாள். இன்னொரு வாழ்க்கைய பத்தி யோசிக்கிற மனநிலையில நான் இப்போ இல்ல மாயா, இந்த அமைதியான வாழ்க்கையே எனக்கு போதும் என்றாள் மீரா புன்னகையுடன். இங்கே அர்ஜுனின் நிலைமை தலைகீழாக மாறியிருந்தது. தன் கௌரவம், பணம், உறவு என அனைத்தையும் இழந்த கோபத்தில் அவன் இருந்தான். அவனது அம்மா அவனை தடுத்து நிறுத்தினார். இங்க பாரு அர்ஜுன், நீ இழந்ததுக்கு உன் சுயநலம்தான் காரணம். இனியும் பழி வாங்குறேன்னு கிளம்பினா உன் அப்பாவோட சொத்துல ஒரு பைசா கூட உனக்கு கிடைக்காது. ஒழுங்கா உன் கெரியர்ல கவனம் செலுத்து என்று எச்சரித்தார். வேறு வழி இல்லாமல் அர்ஜுன் ஒரு சிறு தொகையை கடனாக பெற்று புதிய தொழில் ஒன்றை தொடங்கினான். சில மாதங்களுக்கு பிறகு ஒரு பார்ட்டிக்கு சென்றபோது அங்கே இருந்த அவனது நண்பர்கள் தங்கள் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக இருந்தனர். அந்த நிமிடம் அவனுக்குள் ஒரு மின்னர் வெட்டியது. இப்படிப்பட்ட ஒரு அழகான வாழ்க்கையைத்தானே நான் சுயநலத்தால் துளைத்து விட்டேன் என்று முதல் முறையாக அவன் உள்ளம் கதறியது. தனது தவறுகளை உணர்ந்த அர்ஜுன் மீரா மற்றும் மாயா இருவருக்கும் ஒரே நேரத்தில் ஒரு குறுஞ்செய்தி அனுப்பினான். நான் செய்தது மன்னிக்க முடியாத குற்றம், முடிஞ்சா என்னை மன்னிச்சிடுங்க. அந்த குறுஞ்செய்தி வந்த சமயம் மீராவும் மாயாவும் ஆலோசனை கூட்டத்தில் அருகருகே அமர்ந்திருந்தனர். இருவர் போனுக்கும் ஒரே நேரத்தில் மெசேஜ் வர அதை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஆனால் அவர்கள் இருவருடைய மனதிலும் அர்ஜுனுடன் மீண்டும் சேரும் எண்ணம் துளி கூட இல்லை. போலித்தனமும் துரோகமும் நிறைந்த ஒரு வாழ்க்கை இனி தங்களுக்கு தேவையில்லை என்பதில் அவர்கள் தெளிவாக இருந்தனர். அர்ஜுனும் அவர்களிடமிருந்து பதிலை எதிர்பார்த்து அந்த மெசேஜை அனுப்பவில்லை. தன் தவறை ஒப்புக்கொள்வதே அந்த பாவத்திற்கான பிராயச்சித்தம் என்று அவன் கருதினான். வாழ்க்கை பயணத்தில் நாம் செய்யும் தவறுகள் சில நேரங்களில் நம் கண்ணுக்கே தெரியாது. ஆனால் அது தவறு என்று தெரிய வரும்போது அதை சரி செய்யும் வழியைத்தான் பார்க்க வேண்டும். நாங்கள் வெகு தூரம் வந்துவிட்டோம், இனி எதையும் மாற்ற முடியாது என்று நினைத்து மீண்டும் அதே தவறுகளில் மூழ்கியிருப்பது முட்டாள்தனம். தவறு செய்யாத மனிதனே உலகில் இல்லை. ஆனால் செய்த தவறை மனதார உணர்ந்து அதை திருத்திக் கொண்டு வாழும் வாழ்க்கையே உண்மையான சரியான வாழ்க்கை. முற்றும்.